வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சமைக்காத குதிரைவாலி அரிசி ஒரு 30லிருந்து 40 கிராம் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அந்த அளவு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வாரத்தில் 2லிருந்து 3 முறைக்கும் நீங்கள் இந்த குதிரைவாலி அரிசி சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவாக எடுத்துக்கலாம், காலை உணவாக எடுத்துக்கொள்ளலாம், இரவு உணவாகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ வீடியோவில் கூட இந்த ஷேர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சோஷியல் மீடியா ஆப்லேயுமே உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்குமே அனுப்புங்க. அவங்களுடைய உடல் நலத்தையுமே பாதுகாத்துக் கொள்வதில் முக்கிய பங்கு வகிப்பதன் மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கான அந்த கடமைகளை ஆற்றுவீங்க. ஸோ இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடியதுங்க குதிரைவாலி அரிசி. அதாவது குதிரைவாலி அரிசி டயபெட்டிஸை ப்ராப்பராக மேனேஜ்மெண்ட் பண்ணும். அதுக்கான காரணம் என்னென்னா குறைந்த கிளைசமிக் குறியீடு, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது குதிரைவாலி அரிசி. ஸோ இந்த கிளைசமிக் குறியீடு அப்படின்னா என்னென்னா, நாம் ஒரு உணவை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பண்ணுவாங்க. அப்போது ஹை கிளைசமிக் குறியீடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதில் கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்குது, ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்திடும் அப்படின்றது அர்த்தம். லோ கிளைசமிக் இருக்கக்கூடிய குறியீடு என்னென்னா, அதில் கார்போஹைட்ரேட் கிடையாது அல்லது குறைவாக கார்போஹைட்ரேட் இருக்கும், நார்சத்து தான் வளமான அளவு இருக்கும். அதனால் அந்த சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா அது மெதுவாக தான் உயர்த்தும். ஸோ அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசியில் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மற்றும் நார்சத்துக்கள் இருக்குது. ஸோ இது இன்சுலினுடைய உற்பத்தியை சீராக்கி டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் ரத்த சர்க்கரையினுடைய அளவை சீராக பராமரிக்கிறதுக்கு பெரிதும் உதவி பண்ணுங்க. ஸோ பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவு அதிக லெவல் போயிடாமல் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உடனடியாக பிளட்டில் சுகருடைய அளவு இன்க்ரீஸ் ஆகிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நமக்கு இருக்காது. நீரிழிவு பிரச்சனைகள் விடுபடணும்னா தொடர்ந்து குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாங்க. ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷன் ப்ராப்பராக உங்களுக்கு நடக்கும். ஸோ நமக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காரணம் 2 காரணம். ஒன்று கொலஸ்ட்ரால் பிரச்சனை, இன்னொன்று பிபி பிரச்சனை. ஸோ அந்த கொலஸ்ட்ராலை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் நார்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நார்சத்துக்கள் மற்றும் நியாசின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விட்டமின் B3 இது எல்லாமே உங்களுடைய ரத்தத்தில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு LDLனுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். இதனால் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு பிபி பிரச்சனை இருக்குது அப்படின்னா குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் இருக்கக்கூடிய அந்த இறுக்கங்களை தளர்த்தி ரத்த நாளங்களில் தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு அனுப்பும். ஸோ ரத்த ஓட்டம் கொழுப்பு படிவுகளும் இல்லாமல் ரத்த அழுத்தமும் இல்லாமல் இதயத்துக்கு தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் பொழுது இதயத்தினுடைய செயல்பாடு, இதயத்தினுடைய துடிப்பு எப்போதுமே சீரான அளவில் இருக்கிறதால இதயம் பன்மடங்கு பலம் பெறும். அப்போது நமக்கு எந்த விதமான மாரடைப்பு, பக்கவாதம் உள்ளிட்ட இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தொடர்ந்து இதயத்தை பராமரிக்கிறதுக்கு எல்லாமே குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் பணத்தை செலவு பண்ணுறீங்க, என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னே தெரியாமல் இருக்கீங்கன்னா நீங்கள் குதிரைவாலி அரிசி உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ப்ராப்பராக நடக்கும். அதுக்கான காரணம் என்னென்னா குதிரைவாலி அரிசியில் நார் சத்து மிக அதிகம் அப்படின்றதால இதை நீங்கள் சிறிதளவு காலை உணவாக சாப்பிட்டாலுமே வயிறு நிறைந்த ஒரு உணர்வு இருக்கும். இதனால் அடிக்கடி பசி எடுக்கிறத நீங்கள் தடுத்து கொள்ளும் போது தேவையற்ற அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் சாப்பிட்றதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னா நம்ம அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோன்றதான் அர்த்தம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய கலோரிகளினுடைய அளவை குறைச்சி பசியை கட்டுப்படுத்தணும் அப்படின்னாலே நமக்கு வெயிட் லாஸ் நடக்கும். அப்போ நீங்கள் குதிரைவாலி அரிசிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது குறைந்த கலோரி கொண்டது, ஆனால் ஊட்டச்சத்து கொடுத்து எப்போதுமே உணவுகளையே சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் அதெல்லாம் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்பட்டுடும். கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி எனர்ஜியாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் எரிக்கப்பட்டு விடும். அப்போ தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்காது. குதிரைவாலி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடலமைப்பை நீங்கள் பராமரித்துக் கொள்ளலாம். செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா டைஜஸ்டிவ் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும் நீங்கள் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும் போது. ஏன்னா அது கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கும். குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய கரையாத நார் சத்து குடல் இயக்கம், அந்த குடல் இயக்கத்தை உங்களுக்கு சீராக்கி கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை முழுவதுமாக தடுக்குது. குடல் நலத்தை மேம்படுத்துது. இது குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி செரிமான கோளாறுகள் மற்றும் அஜீரண பிரச்சனைகள்லாம் வராமல் பாதுகாக்குது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்
உணவுகளாக அது இருந்தாலே போதுமானது தான். செரிமானம் எப்போதுமே வலுவாக இருக்கும். ஏன்னா நார் சத்து நீர் சத்தெல்லாம் நமக்கு வந்து பற்றாக்குறை ஏற்படுறதால தான் செரிமானம் தொடர்பான பிரச்சனை ஏற்படுதுன்னு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ குதிரைவாலி அரிசி தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க, குறிப்பாக வயசானவர்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த 50-60 வயதுகளில் கூட செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் இல்லாமல் அவங்களுடைய டைஜஷன் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அவங்களுக்கு எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனையும் இருக்காது. அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோயை நீங்கள் வந்து குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு எல்லாமே குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, குதிரைவாலி அரிசியில் இரும்பு சத்து அயன் வந்து இருக்குது. ஸோ இது கூடவே வந்து கால்சியமும் இருக்கிறதால ரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவி பண்ணுது. குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்குமே ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்குமே உடல் சோர்வை போக்கி சுறுசுறுப்பை தரக்கூடியதுங்க குதிரைவாலி அரிசி. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இரும்பு சத்து கிடைக்கிறதால குறைந்த ரத்த சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை மீண்டும் அதிகப்படுத்தப்படும் போது அந்த ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படுவது. இப்போ ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதனால தான் நம்ம உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஹீமோகுளோபின் நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணலைன்னா மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நமக்கு தோன்றும். ஸோ இதுதான் நம்ம ரத்த சோகைன்னு சொல்கிறோம். இதெல்லாமே வராமல் தடுக்கணும்னா அப்போ மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த இரும்பு சத்து பெற்றுக்கொண்டு ரத்த சோகையை நீங்கள் நீக்கிக் கொள்ளணும். உடல் சோர்வெல்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக அப்போ தான் நீங்கள் இயங்க முடியும். ஸோ அதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாம். எலும்பு மற்றும் தசைகள் பலம் பெறுவதற்கு குதிரைவாலி அரிசியை எடுத்துக்கலாங்க. ஸோ நம்மளுடைய அந்த டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பலமாக இருக்கும், போன் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். குறிப்பாக 50-60 வயதுகள் மேல் இருக்கக்கூடிய நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கெல்லாம் குதிரைவாலி அரிசி கொடுக்கும்போது அவங்க பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நடப்பாங்க, அவங்களுடைய வேலைகளை சிறப்பாக செய்வாங்க. கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் வந்து குதிரைவாலி அரிசியில் இருக்குது. ஸோ இது வந்து எலும்புகளினுடைய உறுதிக்கு தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் தான். அப்போ இதெல்லாமே கிடைக்கும் போது எலும்பு தேய்மானம் அப்படின்ற அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், இது மாதிரி வயசானதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய அந்த எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் முன்னாடியே நம்ம வராமல் தடுத்து எலும்புகளையும் பலப்படுத்திக்கலாம், தசைகளையும் வலுவாக வைத்துக் கொள்ளலாம், பற்களையுமே நம்ம வந்து பலப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ உடலை வந்து ஒட்டுமொத்தமாகவே நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கலாம். எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது. எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்னு சொல்லும் போது இப்போ வயசானவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு வலி, தோள்பட்டை வலி, கை கால்களில் வலி இருக்கிறது, மூட்டு வலி இருக்கிறது, ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய் இருக்கிறது, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இடுப்பு வலி பெரும்பாலும் இருக்கும். அவங்களால நிற்க முடியாது, நடக்க முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாது, பேலன்ஸ்லாம் தடுமாற ஆரம்பிக்கும் 50-60 வயதில். இது மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த எலும்புகளை பலப்பட வைக்கணும் அப்படின்னா அவங்க நம்ம வந்து குதிரைவாலி அரிசி கொடுக்கலாம். இளைஞர்களும் சிறுவர் சிறுமியர்களும் எடுத்துக்கொள்ளும் போது இப்போ இருந்தே அவங்களுடைய எலும்புகள் வந்து பன்மடங்கு பலமாக தான் இருக்கும். நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து நீக்கம் செய்து கொள்வதற்கு, கல்லீரலை பாதுகாத்துக் கொள்வதற்கு எல்லாமே குதிரைவாலி அரிசி எடுத்துக்கலாங்க. ஸோ டீடாக்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து அந்த நச்சு நீக்கம் செயல்முறை சிறப்பாக நடக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தாங்க. ஸோ குதிரைவாலியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள், அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை வெளியேற்றி செல்கள் சேதமடைவதை நமக்கு வந்து தடுக்குதுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல செல்கள் வந்து மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும். அதே போல் அந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய கழிவுகள், நச்சு கழிவுகள் அகற்றப்படும், கொழுப்பு படிவுகள் நீக்கப்படும். இதனால் பார்த்தீங்கன்னா கல்லீரனுடைய செயல்பாட்டை நம்ம வந்து தூண்டி கொள்ளலாம். அப்போ கல்லீரனுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதால் அது ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு நீங்களும் நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழணும்னா குதிரைவாலி அரிசி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.